ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் புது மாதம் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 1 சரிங்களா? ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நியூஸ், குளோபல் கோவிட் குர்சேடர் அவார்ட் 2020 அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இது எது கொடுப்பாங்கன்னா, அதாவது இந்த கொரோனா வைரஸ் எந்த முனிசிபல் கார்பரேஷன் இந்தியாவில் நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க, பரவாமல் இருக்கிறதுக்காண்டி என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இந்த மும்பை முனிசிபல் கமிஷனர் ஐஎஸ் சஹால் சரிங்களா, இவர் தான் கொடுத்துருக்காங்க இந்த குளோபல் கோவிட் குர்சேடர் அவார்ட் 2020. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அவார்டு யார் கொடுத்ததுன்னா இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் IACC. ஸோ அவங்க தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி இந்த ஐஎஸ் சஹால் சரிங்களா, இவர் எந்த கார்பரேஷன் கேட்கலாம், எந்த முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர்னால் மும்பை சரிங்களா, அதையும் மறந்துடாங்க. ஸோ அவர் தான் இந்த குளோபல் கோவிட் குர்சேடர் அவார்ட் 2020 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், SDG ஸ்பெஷல் ஹியூமானிட்டேரியன் ஆக்ஷன் அவார்ட் பை UNDP, அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அவங்க என்னென்னா இந்த ஸ்பெஷல் ஹியூமானிட்டேரியன் ஆக்ஷன் அவார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கீழே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் நம்ம இந்தியன் ஆக்டர் சோனு சூத் இருக்கார் தெரியுமா. ஸோ இவர் நம்ம இந்தியன் ஆக்டர் தான். இவருக்கு தான் இந்த ப்ரெஸ்டீஜியஸ் SDG ஸ்பெஷல் ஹியூமானிட்டேரியன் அவார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது அவார்டு இந்த ஃபிலாந்திரபிக் ஒர்க் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுனில் இவர் நிறையா ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஆக்டர் சோனு சூதுக்கு. யார் கொடுத்ததுனா UNDP, அதை மறந்துடாங்க. நமக்கு UNDP ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது சரிங்களா, நியூயார்க்கில் தான் இருக்குது, அதை மறந்துடாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த ஆக்டர் சோனு சூத் இருக்கார் தெரியுமா, இவரை ரீசெண்டாக ஏசர் இந்தியா இருக்குது தெரியுமா, ஏசர் இந்தியா அதுக்கு பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி கார்கோ இன்டர்நேஷ்னல் ஒரு கம்பெனி இருக்கும், GARGO, இந்த கார்கோ இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் இவரை பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க சரிங்களா. இது ரீசெண்டாக வந்த நியூஸ். இந்த ஏசர் இந்தியாவுக்கு இவரை பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க. இது மே மந்தில் வந்துச்சு, இந்த கார்கோ இன்டர்நேஷ்னல் மே மந்த்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மந்தில் இந்த கார்கோ இன்டர்நேஷ்னல் இந்த ஆக்டர் சோனு சூதை பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க சரிங்களா இந்த கம்பெனி. நெக்ஸ்ட் பாருங்கள், லான்ச்டு ASIIM. ஸோ இது ஒரு மிஷன் தான். அதாவது எதுக்காகனா, அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் ஆஃப் SC யூத், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் என்டர்பிரைஸ் இருப்பாங்க தெரியுமா, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த யூத்ஸ்க்குலாம் ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தான் சரிங்களா. அதாவது வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, அம்பேத்கர் சோசியல் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன் சரிங்களா. அதுதான் ASIIM ஃபுல் ஃபார்ம். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா, நம்மளுக்கு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அது கீழே தான் வரும். நம்மளுக்கு கேட்பாங்க ASIIM எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு கேட்டுருவாங்க அப்படியே கொடுத்து சரிங்களா. நமக்கு பார்த்தீங்கன்னா இது சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். நம்மளுக்கு மினிஸ்டர் கேட்டாங்கன்னா அதையும் போட்டுருங்க, ஸ்ரீ தவர்சந்த் கெஹ்லோட் சரிங்களா. ஸோ அவர் தான் மினிஸ்ட்ரு. ஸோ பார்த்துக்கங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த அசியம்னு ஒன்று மிஷின் லான்ச் பண்ணாங்க இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழேன்னு. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் மினிஸ்ட்ரியை தெளிவாக படிச்சிங்க, ஏன்னா மினிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பாக சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பயோடைவர்சிட்டி மேப்பு. அதாவது ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி மேப் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவிலேருந்து மும்பை இருக்குது தெரியுமா. ஸோ மும்பை கார்பரேஷன் விட்டுருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க சரிங்களா, ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு பயோடைவர்சிட்டி மேப் தான். அந்த சிட்டியை பேஸ் பண்ணி, அதாவது சிட்டியில் இருக்க வைல்ட் லைஃப் ஹாட்ஸ்பாட்டு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் என்னென்னா 90 ஸ்பீசிஸ் கிட்ட அந்த சிட்டியில் இருக்க இந்த அர்பன் ஃபாரஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி மேப்பை ரீசெண்டாக மும்பை சிட்டி தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயின் நடக்குது, பயோடைவர்சிட்டி பை த பேன்னு சொல்லி ஒரு கேம்பெயின் சரிங்களா. அதுக்கு கீழே தான் இந்த மேப்பையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயின் கேட்டாங்கன்னா அதுவும் போட்டுருங்க, மும்பைன்னு சொல்லி பயோடைவர்சிட்டி பை த பே அப்படின்னு சொல்லி கேம்பெயின் சரிங்களா. அது மும்பை தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி மேப்பு இது விட்டுருக்கிறது மும்பை தான். ஸோ கேட்டாங்கன்னா அடிச்சிருங்க. அப்புறம் கீழே பாருங்கள், நோட்டுன்னு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மகாராஷ்டிரா ஸ்டேட் இருக்காங்களே, அவங்க ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 அதை ரீசெண்டாக மாடிஃபை பண்ணாங்க. இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 மகாராஷ்டிரா ஸ்டேட் தான் ரீசெண்டாக. ஸோ அது மூலயமா என்னென்னா, ட்ரைபல்ஸ் இருப்பாங்க தெரியுமா. ஸோ ட்ரைபல்ஸ்லாம் நியர்பை ஃபாரஸ்ட்லேயே அவங்க அவங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா ஹவுசஸ் பில்டு பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 மகாராஷ்டிரா தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக லா, அதாவது ஒரு புது லாவை, டாக்ஸேஷன் அந்த அதர் லாஸ் பில் 2020 சொல்லி சரிங்களா. அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதில், இந்த டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் பில் 2020. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்த பில் அதுபடி என்னென்னா முக்கியமானது, அதாவது நம்ம இந்த
டேக்ஸ் பேமெண்ட்லாம் லேட்டாக பண்ணுவோம் தெரியுமா, டியூ டேட்டுக்கு அப்புறம். ஸோ அப்படி டியூ டேட்டுக்கு அப்புறம் வந்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பிஃபோர் ஜூன் 30 2021 சாரி 2020 அதுக்குள்ளே பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி போட மாட்டாங்க சரிங்களா, அந்த டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்தால். என்னென்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு டியூ டேட் வந்து இப்போ இருக்குன்னா நான் வந்து அதையும் தாண்டி போயிடுச்சு. பட் நான் வந்து ஜூன் 30க்குள்ளேயே 2020 நான் பே பண்ணியிருந்தேன்னா, டேக்ஸ் கட்டியிருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியும் போட மாட்டாங்க சரிங்களா. ஸோ அதுதான் ஒரு புதுசாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் பில் வித் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஸ்கீம் இது கொண்டு வந்தாங்க ரீசெண்டாக சரிங்களா. இந்த டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் பில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி இது வந்து சிபிடிடி கீழே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் கீழே தான் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க சரிங்களா. எப்போ இருந்துன்னா அந்த டேட்டு முக்கியம், ஏப்ரல் 2021 இருந்து தான். இது மறந்துடாங்க, இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 2021 தான் நம்ம இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஸ்கீமை சரிங்களா. யார் கீழே வரும்னா அது சிபிடிடி கீழே தான் வரும், அதையும் போட்டுருங்க. இந்த டேட்லாம் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வர டேட் வந்து கேட்டுருவாங்க சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், ஐபிஇ நோட். ஐபிஇ நோட்னா மறந்துடாதீங்க, இந்தியன் பேங்க் நோட்டு தான். அதாவது இந்தியன் பேங்க் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ வந்து இது எதுக்காகனா, அதாவது அந்த பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணுறதுல பேப்பர்லெஸ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லாம் கம்மி பண்ணுறக்காண்டி எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐபிஇ நோட்னு ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் பேங்க்கு. ஸோ அது மூலயமா அவங்க வந்து பிரிண்டிங் காஸ்ட்டு, பேப்பர் காஸ்ட்டு அதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க மெயின் ஏமா. இந்தியன் பேங்க் தான் மறந்துடாங்க. அப்புறம் கீழே பாருங்கள், இந்து குரு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம், இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க் தான். அது வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்லாம் நடத்துவாங்க அந்த பிளாட்ஃபார்ம் கீழே. ஸோ அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தான் இந்து குருன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பேசல் 3 நாம்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அது கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதை நாம்ஸ் அண்ட் லாஸ்லாம் இருக்கும்ல, அதாவது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டிய ப்ராவின்சஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து டிலே பண்ணியிருக்காங்க. இந்த அன்சர்டனிட்டி வந்து உருவாயிடுச்சு தெரியுமா, கோவிட் கிரைசிஸ்னால எல்லா பேங்க்கும் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, சில அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கனால. ஸோ வந்து இந்த பேசல் 3 நாம்ஸ் கீழே இருக்க வேண்டிய கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ப்ராவின்சஸ்லாம் டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதா அப்படி பார்க்கலாம். அதாவது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ, அதுதான் ஃபுல் ஃபார்ம் என்எஸ்எஃப்ஆர். அந்த லிமிட்டை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து 100% அச்சீவ் பண்ண வேண்டியதை வந்து என்னென்னா 6 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பை 6 மந்த் ஏப்ரல் 1 2021 வந்து எல்லா பேங்க்கும் வந்து பண்ணியிருக்கணும் சரிங்களா, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கணும் நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ சரிங்களா. இதான் ஏப்ரல் 1 2021. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் அதோட கண்டினியூஷன் தான். அதாவது என்னென்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பாரோவிங் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க மற்ற பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, அதாவது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ்க்கெல்லாம், கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாரோவிங் ஃபெசிலிட்டி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே வாங்குறத இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு வாங்கிக்கலாம் எல்லா பேங்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 31 வரைக்கும் 2021 வரைக்கும், அதையும் மறந்துடாங்க சரியா. இப்போ இருந்து இன்னும் 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, மார்ச் லாஸ்ட் வரைக்கும் 31 2021 வரைக்கும். ஸோ பேங்க்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ அப்புறம் லிக்விடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் இதை பாருங்கள், அதாவது இந்த இயர் மார்ச் இருக்குது தெரியுமா 2020, அப்போ வந்து இந்த எம்எஸ்எஃப் பாரோவிங் லிமிட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அதோட பாரோவிங் லிமிட்டையும் வந்து இந்த ஷெட்யூல் பேங்க்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது 2% தான் நார்மலாக 2%லேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, வாங்கிக்கலான்னு. இந்த கோவிட்னால நிறையா லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுல, அதனால தான் 3% இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எவ்வளோனா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் NDTL. ஸோ அதிலிருந்து 3% வரைக்கும் எல்லா பேங்க்ஸும் வாங்கிக்கலாம், ஷெட்யூல் பேங்க்ஸ் எல்லாமே சரிங்களா. அது வந்து மார்ச்லேயே சொல்லிட்டாங்க. நார்மலான 2%, இப்போ வந்து தற்காலிகமாக 3% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க RBI வாங்கிக்கலாம்னு சொல்லி. அப்புறம் இது பாருங்கள், வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் WMA லிமிட்ஸு. ஆக்சுவலாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த வேவ்ஸ் லிமிட்டையும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இது ரெண்டையும் வந்து இன்னும் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவங்களுக்குலாம் வந்து இந்த அடிஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா சென்ட்ரல் பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் கீழே வேவ்ஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் கீழேயும் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கீழேயும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கோவிட் கிரைசிஸ்னால அன்டில் மார்ச் 31 2021 வரைக்கும், மார்ச் லாஸ்ட் வரைக்கும் தான் இதுவுமே. டேட்லாம் பார்த்துங்க, டேட்டை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து 90% வரைக்கும் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா, ஏன்னா கேட்பாங்க. இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் மார்ச் லாஸ்ட் வரைக்கும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரியும். அப்புறம் கீழே பாருங்கள், இதை பார்த்துங்க ஸ்டாட்டிக்கில் கேட்பாங்க. அதாவது இந்த வேவ்ஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோனா ரெப்போ ரேட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா, அவ்வளோதான் போடுவாங்க RBI. அதே இது ஓடி ஃபெசிலிட்டி கீழே வந்து 2% அபோவ் தி ரெப்போ ரேட்டு.
2% அபோவ் தி ரெப்போ ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் கொடுப்பாங்க சரிங்களா இதுக்கு. ஸோ இதையும் பார்த்துங்க, கீழே இருக்க நோட்டுன்ற ஸ்டாட்டிக்கில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் சர்வீசஸ் லிமிடெட். இவங்களும் இந்த அமெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அதாவது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் குளோபல் நெட்வொர்க் சர்வீஸு. ஸோ இந்த கம்பெனி எஸ்பிஐ கார்ட்ஸ் 2 பேர் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது குளோபல் லெவலில் வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்குலாம் ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறதுக்காண்டி சரிங்களா. அதாவது ஆல் ஓவர் தி வேர்ல்டு குளோபல் லெவலில் நெக்ஸ்ட்டா வந்து நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறதுக்காண்டி எஸ்பிஐ கார்ட்ஸ் கூட அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் குளோபல் நெட்வொர்க் சர்வீசஸும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், டாடா ஸ்டீலும் சிஎஸ்ஐஆர் ஆக்சுவலாக கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்களும் டாடா ஸ்டீல்ஸ் கம்பெனி இருக்காங்களே 2 பேர் வந்து எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா டு கொலாபரேட் இந்த ஏரியா ஆஃப் கார்பன் கேப்சர், அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டோரேஜ். கார்பன் வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது, கேப்சர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, அதை பற்றிலாம் வந்து ஒரு புது டெக்னாலஜிஸ் வந்து ஷேர் பண்ணி உருவாக்குவாங்க. அதுக்காக தான் வந்து டாடா ஸ்டீல்ஸும் சிஎஸ்ஐஆரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பெங்கால் பியர்லெஸ் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க வந்து கொல்கத்தாவில் இருக்க ஒரு ஃபேமஸான கம்பெனி, ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து நம்ம சௌரவ் கங்குலி இருக்காங்க தெரியுமா, இந்தியன் கிரிக்கெட் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர், அவங்கள வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க சரிங்களா. சௌரவ் கங்குலியை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபார்மர் கிரிக்கெட் தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன், அப்புறம் கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இந்தியாவோட பிரசிடென்ட்டாகவும் இப்போ இருக்கார். அவர் தான் பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருக்காங்க இந்த பெங்கால் பியர்லெஸ் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனி. அப்புறம் இங்கே பாருங்கள் கீழே, அதாவது அவங்க ஒரு கேம்பெயின் ஒன்று நடத்துகிறாங்க இந்த கம்பெனி, இந்த அபிதிப்தா 2 அப்படின்னு சொல்லி சரிங்களா. இது ஒரு கேம்பெயின் தான். ஸோ அதில் வந்து இவர் கலந்துக்குவார் சரிங்க. அந்த கேம்பெயின் வந்து இவர் மூலியமாக நடத்துவாங்க. ஸோ வந்து எப்படிலாம் வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது, ரீச் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், சுக்ரோனியா மிஷன். ஸோ இந்த மிஷன் வந்து என்ன, வீனஸ்க்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ அனுப்ப போகிறாங்க 2025. டேட்டை பார்த்துக்குங்க. இதிலே ஒரு கொஸ்டின், சுக்ரோனியான்ற மிஷினை வந்து ஐஎஸ்ஆர்ஓ வீனஸ்க்கு அனுப்ப போகிறாங்க 2025. அவ்வளோதான். ஸோ இதை வந்து என்னென்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒரு கம்பெனி சிஎன்இஎஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து இதில் இந்த மிஷன் அனுப்புறதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஐஎஸ்ஆர்ஓக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க சரிங்களா. அந்த ஒர்க்கில் வந்து இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை பார்த்துங்க, அனுப்ப போகிற இயர் ரொம்ப முக்கியம். வீனஸ்க்கு அனுப்ப போகிறாங்க 2025 சுக்ரனியான் மிஷினை சரிங்களா. இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப்பு இந்த கனக்லதா பாரவ். ஸோ இது வந்து என்னென்னா யார் பில்ட் பண்ணதுன்னா கார்டன் ரீசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸு. ஸோ இவங்க கொல்கத்தாவில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. அவங்க வந்து பில்ட் பண்ண 105th வெசல் இது சரிங்களா. இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்பு தான் கனகல்டா பாரவ். ஸோ இதை வந்து எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்கன்னா கொல்கத்தாவில் தான் கமிஷன் பண்ணியிருக்காங்க. கேட்பாங்க எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்கன்னு, பிளேஸு கொல்கத்தாவில் தான் சரிங்களா. அப்புறம் இது பாருங்கள், வேர்ல்டு ஃபஸ்ட் அஸ்டிராய்டு மைனிங் ரோபோட்டு. அந்த அஸ்டிராய்டுலாம் இருக்கும் தெரியுமா மேலே ஸ்பேஸில், அந்த எரிக்கல் மேலேருந்து வந்து பூமியிலலாம் விழுகும்ல. ஸோ நிறையா ஹாலிவுட் ஃபிலிம் கூட பார்த்துருப்போம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அஸ்டிராய்டை வந்து மைனிங் பண்ணுறக்காண்டி, அதாவது எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி ஒரு ரோபோட்டை ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறாங்க. யாருன்னா ஆரிஜின் ஸ்பேஸ்ன்ற ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி தான், பீஜிங் சைனாவில் இருக்குங்க சரிங்களா. ஃபஸ்ட்டாக வேர்ல்டுலேயே இவங்க தான் அனுப்ப போகிறாங்க. எப்போனா 2020 நவம்பரில் சரிங்களா ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ வந்து என்னென்னா அந்த ரோபோட் நேமே வந்து அஸ்டிராய்டு மைனிங் ரோபோட்னு வச்சுருக்காங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒன்று கம்பெனி, ஆரிஜின் ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனா கம்பெனி தான். அப்புறம் இது பாருங்கள், பிரம்மோஸ் மிசைல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிசைலு பிரம்மோஸு. பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ நியூவாக ஒரு வெர்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது 404 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க டிஆர்டிஓ சரிங்களா. இப்போ வந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும் சரிங்களா ரேஞ்சு. இது வந்து என்னென்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் சூப்பர்சோனிக் குருசை மிசைல் தான் பிரம்மோஸு. ஸோ எங்கேருந்து டெஸ்ட் பண்ணாங்கன்னா பலசூர் ஒடிசா அங்கேருந்து தான் டெஸ்ட் பண்ணாங்க. இதை டிஆர்டிஓ தான், அதை மறந்துடாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது பாருங்கள் அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். அதுதான் வந்து அக்டோபர் 1. தீம் வந்து பேண்டமிக்ஸ் டூ தே சேஞ்ச் ஹவ் வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜனிங், அதான் தீமு. அப்புறம் அக்டோபர் 1 வந்து வேர்ல்டு வெஜிடேரியன் டே, அதையும் பார்த்துங்க. வேர்ல்டு வெஜிடேரியன் டே வந்து அக்டோபர் 1. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கேசி சிவசங்கர். இவங்க ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் தான், இந்தியாக்காரங்க. இந்த விக்ரம் வேதாளா சீரீஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அதை வந்து இவர் தான் இது பண்ணவர், இல்லுஸ்ட்ரேட் பண்ணது ஆர்டிஸ்ட். இவர் இறந்து போயிட்டார், சிவசங்கர். அப்புறம் இது பாருங்கள், ஹுடேலி வில்லேஜ். ஸோ இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, கர்நாடகாவில் இருக்குது. ரீசெண்டாக எதுக்கு இது நியூஸில் வந்துச்சுன்னா, அதாவது இங்கே வந்து இன்னுமே இந்த காந்தியன் வே ஆஃப் லிவிங் அதை தான் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதாவது காந்தி வந்து யூஸ் பண்ணார் தெரியுமா, அவரோட இந்த கதர் அணிகிறது எல்லாமே வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க பொருள் தான் இன்னுமே இந்த ஹுதேலின்ற வில்லேஜில் யூஸ் பண்ணுறாங்க. காந்தியன் வேவே இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த வில்லேஜில். அது கர்நாடகாவில் தான் இருக்குது. கேட்பாங்க, போட்டுருங்க கர்நாடகான்னு சரிங்களா கேட்டாங்கன்னா. அப்புறம் துரண்டோ ஸ்பெஷல் ட்ரெயின்.
அப்படின்னு சொல்லி சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் தான் விட்டுருக்காங்க சரிங்களா. அந்த ஜோனு தூது துரண்டோ ஸ்பெஷல் ட்ரெயின். தூதுனாவே நமக்கு என்னென்னா மில்க் தான் சரிங்களா. அதாவது வந்து இந்த கோவிட் லாக்டவுனில் வந்து அடிக்குவேட் சப்ளை ஆஃப் மில்க் வந்து கரெக்டாக கொடுக்கணும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்றத கடைப்பிடிக்கிறக்காண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் தான் சரிங்களா. அப்புறம் கீழே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் ஜோன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா செகுந்தராபாத்தில் தான் இருக்குது சரிங்களா. செகுந்தராபாத் தெலுங்கானா சரிங்களா, மறந்துடாங்க, அதையும் கேட்பாங்க. அப்புறம் வெப் போர்ட்டல் தரணி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது தெலுங்கானா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. தரணி மறந்துடாங்க, எதுக்காகனா அதாவது இன்டிகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு மேனேஜ்மெண்ட்டு சரிங்களா. அதாவது வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து வெப் போர்ட்டல்லே வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க தரணின்னு சொல்லி. தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்த்துக்குங்க இது. அப்புறம் இது பாருங்கள், அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல். ஸோ இவங்க வந்து என்னென்னா ஒரு என்ஜிஓ தான், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனு, லண்டன் பேஸ்டு. ஸோ இவங்க இந்தியாவிலேருந்து அவங்க பண்ணுற வந்து ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக, அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் தான். அப்புறம் கீழே பாருங்கள், அனுந்தோரம் போரா அவார்டு சரிங்களா. ஸோ வந்து இந்த அனுந்தோரம் போரா அவார்டு அப்படின்னு சொல்லி அசாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. யாருக்குன்னா அதாவது இந்த மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது தெரியுமா, அசாம் ஸ்டேட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அங்கே வர டாப்பர்ஸ், அதாவது வந்து அபோவ் 75% மேலே வந்து மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த அவார்டு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து கேஷ் பேசலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க, இது அசாம் தான். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் சொல்கிறேன், இந்த அசாம் கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா. ஸோ அவங்க லான்ச் பண்ணது தான் அருணோடோய் ஸ்கீம்னு சொல்லி, ஏஓஆர் அருணோடோய் டிஓஐ சரிங்களா. அதாவது அருணோடோய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஒரு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து இந்த லோவர் பாவர்ட்டி ஃபேமிலிஸ்க்குலாம் கொடுக்குற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அருணோடோய் ஸ்கீம். இது வந்து லான்ச் பண்ணது யாருன்னா அசாம் கவர்மெண்ட் தான். அதையும் நான் வச்சுக்கேன், ஃபேமஸான ஸ்கீம் இது, அதான் சொல்கிறேன். அப்புறம் ஜோக்கர் மால்வேர், இது வந்து யார் லான்ச் பண்ணனா, சாரி இது வந்து ஒரு மால்வேர். இது வந்துன்னா ரீசெண்டாக இந்த 17 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் கூகுள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க 17 ஆப்ஸை ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஜோக்கர் மால்வேர்னால. அப்புறம் இந்தியா வந்து 72,000 ஷாவூர் அசால்ட் ரைஃபிள்ஸ் இதை வந்து வாங்க போகிறாங்க. ஸோ யார்கிட்ட இருந்துன்னா யூஎஸ்ஏட்டேருந்து, ரொம்ப முக்கியம், எந்த ஸ்டேட்லேருந்து இந்த 72,000 ரைஃபிள்ஸ் வாங்க போகிறாங்கன்னா அமெரிக்காட்ட இருந்தால் இந்தியா வாங்க போகிறாங்க சரிங்களா. ஸோ நமக்கு இந்த வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நமக்கு ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம் இருக்குல்ல, பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான எக்ஸாமு இந்த வருஷம் பேங்கிங்கில். இது தான் நல்லா பண்ணுங்கள் எல்லாருமே, எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். நல்லா பண்ணிட்டு வாங்க, எக்ஸாம் பண்ணிட்டு நல்லா மெயின்ஸ்க்கு வந்து படிக்க தயாராகிக்குங்க சரிங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஏதாவது பெட்டராக பண்ணலாம்னா பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.